நேயர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூலிலிருந்து நாம் வேதத்தை கற்று வருகிறோம். மார்க்கு சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்தை கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். உங்களுடைய வேதாமத்திலே 47ஆம் பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு மார்க்கு எழுதின சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை படிக்கிறதுக்கு வேறு என்ன செய்யலான்னா, இந்த அதிகாரத்தில் முக்கியமான வார்த்தை தான். சில வார்த்தைகளை பார்த்தோம். உடனேன்ற வார்த்தை, இந்த வார்த்தை எங்கெல்லாம் வருது அப்படின்னு ஒவ்வொரு வசனமாக பார்க்கலாம். உடனே, கலிலேயா, இயேசுன்ற வார்த்தை பாருங்கள். இயேசுன்ற வார்த்தை 7 இடத்துல வருது. இந்த அதிகாரத்தில் மட்டும் முதல் அதிகாரத்தில் மட்டும் 7 முறை வருது. சும்மா 7 முறை வருது அப்படின்னு பார்க்காம, நல்ல ஒரு கலிலேயாவில் நாசரேத்தூரிலிருந்து வந்து இயேசு வந்து அப்படின்னு இருக்கு. இயேசு வந்து. இன்னொரு இடத்துல கூட அந்த இயேசு வந்து இருந்தது. 14ஆம் வசனம், இயேசு கலிலேயாவிலே வந்து. இந்த சின்ன வார்த்தை தான். சின்ன வார்த்தையில் ஆழமான ஒரு பொருள் செறிவு இருக்குது, டீப் மீனிங். இதை பார்க்க தான் நம்ம பிரயாசப்படுறோம். ஆவியானுடைய ஒத்தாசையினால் இயேசு வந்து. இயேசு என் உள்ளத்தில் வந்திருக்காரா? இயேசு நம்ம வீட்டில் வந்திருக்காரா? இயேசு வந்து. அது அந்த 2 வார்த்தைகளை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், மனதுக்குள்ளே வைத்து யோசிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமானா, குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து. பொதுவாக வரவே மாட்டாங்க. எப்படி இதை கவனிக்கணும்னா, குஷ்டரோகி அந்த காலத்தில் அவங்க ஒரு மணி வச்சுருப்பாங்க. அந்த மணியை அடிக்கணும். ஏன்னா குஷ்டரோகம் பரவும். அது சமூக ரீதியாக அசுத்தமான, அருவருப்பான, விலக்கப்பட்ட நிலை. தெரியாமல் கூட யார் பக்கத்தில் வந்துடக்கூடாது. மணி அடித்த உடனே அது மணி சத்தக்கிட்ட எல்லாம் விலகி போயிடுவாங்க. பாளையத்துக்கு புறம், அதனால தான் பாளையத்துக்கு புறமே போகிறது. ஆனால் எப்படி குஷ்டரோகி இயேசுவிடம் வந்தான்னு தெரியல. அப்போ இயேசு எல்லாரையும் குணமாக்கணும், ரட்சிக்கணும், அவங்கள மாற்றணும், அவங்களுக்கு ஆசீர்வாதம் அறணும்னு விரும்புகிறார். அவர் வந்து அதான் முழங்கால் படியிட்டு, நல்லா இருக்கும் போதே முழங்கால் படியிட முடியல. எப்படின்னு தெரியுது? நல்லா இருக்கு. 1:40 முழங்கால் படியிட்டு அவரால் முடியும், முடியுன்ற விசுவாசிக்கிறேன். 41 வாசிக்கிறீங்கன்னா 41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். நேயர்களே, நீங்களே அவரோட வாசித்து பாருங்கள். அந்த டிஸ்பிளேயில் அந்த வசனம் போயிட்டே இருக்குது. அந்த விஷுவல் கூட நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள் கொஞ்ச நேரம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்னு சொன்னார். மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு. அப்போ ஆண்டவர் கையை நீட்டும் போது அவர் கையில் காயம் இல்லை. நான் இப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரை கையை நீட்டி தொட்டு குணமாகுங்க. அப்போ அவர் கையில் என்ன இருக்குது? காயம் இருக்குது. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து அவருடைய கை காயமடைந்தது. அவர் கை இப்போ காயப்பட்ட கையை நீட்டு நிறைய பேர் ஆண்டவர் தொட விரும்புகிறார். அவர் தொடும்போது நம்முடைய வியாதி குணமாகும், பிசாசு ஓடிவிடும், நமக்கு சாபங்கள் நீங்கிவிடும். அவருடைய தொடுதல்னாலே நாம் தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள நமக்கு வழி உண்டாகும். இந்த பேதுருவின் மாமியை சுகமாக்கும் போது அங்கே பாருங்கள், அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறதுனா, மார்க்கு சுவிசேஷத்தில் பார்த்தோம் 1ஆம் அதிகாரத்தில். மத்தேயில பாருங்கள், மத்தேயில 8ஆம் அதிகாரத்தில் 14-15 வாசிங்க. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜொரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜொரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கையை பிடித்து தூக்கி விட்டார்ன்றது. இங்க கையை தொட்டார். 2 மாதிரி நடந்திருக்கலாம். இது பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்றது. வெவ்வேறு கண்ணோட்டத்தில் எழுதியிருக்காங்க.
இது மாதிரி லூக்கால என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி தான் இதுக்கு பேர் தான் பைபிள் ஸ்டடி. இன்னைக்கு மார்க்கு 1ஆம் அதிகாரம் நல்லா ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். நம்ம அடிக்கடி மனசுக்குள்ளே என்னெல்லாம் படித்தோம், சின்ன சின்ன செட்டாக படித்தோம். அந்த செட்லாம் மனசுக்குள்ளே யோசித்து பார்க்கலாம். இதை யார்ட்டையாவது பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு முறை ஒருத்தட்ட ஒரு காரியம் சொல்லலாம். இந்த போய் விட்டது, நீங்கி விட்டது, நீங்கிட்டு அதை ஒருத்தட்ட சொல்லலாம். சரீரம் அதை சொல்லலாம். இன்னொருத்தட்ட அந்த ABCDEFG கூட பார்த்தோம். H என்னது? ஹீலிங். அதாவது இண்டிவிஜுவல் ஹீலிங், மாஸ் ஹீலிங். 2 சகல பிணியாளிகள் பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த. இப்போ ஒரு வசனத்தை பார்க்கும்போது 32ஆம் வசனத்துலையும் 34லையும் சகல பிணியாளிகள் பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி. இப்படி பார்க்குறோம். இப்போ வியாதிகளை குணமாக்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 32ஆம் வசனத்தில் 32ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இப்போ அப்ளிகேஷன்னா வேதத்தில் படித்ததை எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அனுதின வாழ்க்கையிலும் செயலாக்குறது. இப்போ இந்த வசனத்தை வாசித்தோம். அதில் கொஞ்சம் கவனித்தோம். சகல பிணியாளிகள் இருக்குது. 34ஆம் வசனத்தில் நாள் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை சுஸ்தமாக்கி. இதை எப்படி நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரலான்னா, அந்த நாட்களில் நல்லா இருக்கவங்க வியாதியானவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு உதவி செய்தாங்க வர்றதுக்கு. அவங்க கொண்டு வந்தார். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் கொண்டு வரலாம். நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களை நீர் குணமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். அவர்களை உம்மிடத்தில் இந்த வேளையில் உம்முடைய பிரசனத்துக்கு கொண்டு வருகிறோம். நீர் உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு குணமாக்கும். இந்த வசனத்தை படிக்கும்போது இப்படி ஜெபமாக நம்ம பண்ணலாம். நமக்கு அறிமுகமான வட்டங்கள், அதாவது நம்ம சர்க்கிள்னு சொல்லுவோம். அதில் ஆண்டவர் அறியாதவங்க சுயநமாக இருந்தால் அவங்களோட சேர்ந்து நம்ம அவங்களுக்காக ஆண்டவராக இயேசுவிடம் ஜெபிக்கணும். நம்ம பிசாசு பிடித்தவங்க எங்கேயுமே வர மாட்டாங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால வல்லமை பரிசுத்த ஆவியினால் விளங்கும் போது அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணலாம்? விடுதலை ஆகலாம். அதை எப்படி விடுதலை ஆனாங்கன்னு பார்த்தோம். சத்தமிட்டு அலைக்கழித்து அவனை விட்டு போய்விட்டது. இப்போ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம்னா, இந்த ABCDEFG பார்த்துட்டோம். ஹீலிங் பார்த்தோம். H பார்த்தோம். ஹீலிங். Hக்கு அடுத்து I தான் இம்மீடியட்லி. ABCDEFGHI I வந்து இம்மீடியட்லி. ஐக்கு அப்புறம் J. என்ன நினைக்கிறீங்க? J 7 முறை வர வார்த்தை என்னது? 7 முறை ஜீசஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். J இல்லைன்னா அந்த மட்டும் நடந்திருக்காது. கண்டிப்பாக ஜீசஸ். அப்போ ஜீசஸ். Jக்கு அப்புறம் K. நம்ம ஃபோனில் கூட அப்படி நேம் ஸ்க்ரோல் பண்ணும்போது வருது பார்த்தீங்களா? இப்படி ஏன் படிக்கிறோன்னா, அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும்போது கூட மார்க் ஒன்று நம்ம மனசுக்குள்ளே ஞாபகத்துக்குள்ளே வரலாம். இப்போ J ஜீசஸ். Kனா நோ திஸ் ஆல். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. எல் என்னது? எல் வந்து இப்போ குஷ்டரோகிக்கு இங்கிலீஷ் என்னது? லெப்பர்ஸ். லாஸ்ட் லெப்பர். இந்த அதிகாரத்தை அப்படியே மனசுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? கொண்டு வரோம். அப்படியே கொண்டு வரோம். இல்லை, பல சமயத்தில் நம்ம உட்காந்து பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கலாம், பல காரணங்களால். ஆனால் எப்படியாவது அவனுடைய பாத்தில் அதிகாலையில் நம்ம நேரம் செலவழிக்கணும். நம்ம சில சூழ்நிலையில் எழுந்து புறப்பட்டு வெளியில் போக முடியாது, வீட்டில் தான் இருக்க முடியும். தனியாக கூட இருக்க முடியாது, சின்ன வீட்டில் தான் இருக்கலாம். ஏதாவது ஒரு கார்னரில் முழங்கால் போட்டு இல்லைன்னா நின்றுட்டு ஆண்டரை தேடலாம், பைபிள் வாசிக்கலாம். வாய் விட்டு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வாய் விட்டு என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம். ரொம்ப முக்கியம். வாசிக்கும் போது என்ன பண்ணுறோம்? பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்கணும். எல்லாருக்கும் இப்படி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ஆவியானவர் விசுவாசிகள் உள்ளத்தில் இருக்கார். பைபிளை அவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். இந்த அதிகாரத்தில் உள்ளதை சம்மரைஸ் பண்ணி நம்ம யோசிக்கலாம். இங்கே நம்ம பார்க்குறோம், இயேசு மனதுருகி நீட்டி அவனை தொட்டு
இந்த வசனத்தையும் அந்த கையை பிடித்து இப்போ 42 பக்கத்தில் 31 எழுதிக்கலாம், 31 பக்கத்தில் 42ன்னு எழுதிக்கலாம். சின்னதாக குறிப்பு எடுத்துட்டோன்னா அடுத்த முறை அதை படிக்கும்போது அது நல்லா தெளிவாக தெரியும். சீஷர்களை பற்றி படிக்கும்போது சில காரியங்கள் கவனித்தோம். நேயர்களே அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, எதெல்லாம் விட்டு இயேசுவுக்கு பின் செல்லணும்? உடைமைகள், உரிமைகள், உறவுகள், உயிரையே 4 காரியங்கள், 4 இன்னும் கூட ஏதாவது இருக்கலாம், யோசிச்சு பார்க்கலாம். இது வந்து ஒரே நாளில் விட்டுட்டு போகிறதில்ல, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது சீஷத்துவத்தில் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? உண்மையாகவே இது சாதாரணமாக அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசித்து தான் நீங்கள் சொன்ன மாதிரி 5 நிமிடங்கள் இல்லை 6 நிமிடங்களில் வாசிச்சுட்டு 2ஆவது அதிகாரத்தை கடந்து போயிடுவோம். ஆனால் இப்படி உட்கார்ந்து தியானிக்கும் போது நிச்சயமாகவே அதிகமாக ஆண்டவரோடு நம்ம ஒரு உறவு வைத்து கொள்ளவும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அது பிரயோஜனமாக இருந்தது. மற்றவங்களுக்கு இது இன்னும் சொல்லணுன்ற ஒரு ஆர்வமும் வந்திருக்கு. எப்படி எளிதாக நம்ம இதை கற்றுக்கொள்ளலாம், அதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தலாம், ஆண்டோடைய வார்த்தைகள் வந்து எவ்வளவு அது நம்ம படிக்க அது எவ்வளவு என்ன சொல்கிறது, தேனிலும் மதுரம்ன்றத இன்னும் அதிகமாக அதை ருசிக்க முடிஞ்சது. உண்மையாகவே பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நாளில். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் பிரதர் எபினேசரும் ரொம்ப நல்ல ஊழியம் செய்கிறீங்க. நாங்கள் செய்கிற ஊழியத்துக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கீங்க. அதுக்காக கர்த்தரை துதிக்கிறோம், உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நம்ம வந்து இந்த நேயர்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணோம். அவங்களுடைய ஆண்டவரோடு கூட இருக்க அவங்க வாழ்க்கை நல்ல உறுதியாக இருக்கணும். அவங்க பைபிள் வந்து கருத்தாக படிக்கணும், நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவ வட்டாரங்களில் கற்றுக் கொடுக்குறவங்க ரொம்ப பேர் இல்லை. இந்த டிவி மூலமாக, டிவி வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக கற்றுக் கொடுக்கறது வந்து ரொம்ப சிறந்த தேவையான ஒரு பணியாக தெரியுது. அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணோம். பிரியமானவர்களே, நீங்கள் பைபிள் படிக்கிறதுல உங்களுக்கு அந்த படிக்கும் முறை தெரியல அல்லது தியானம் பண்ண நான் அறிஞ்சிக்கிறேன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், கூப்பிடலாம், உங்களுடைய ஜெப தேவையும் சொல்லலாம். கடைசியில் இந்த காஸ்பல் டிவியோட அவங்க நம்பரும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கும் நீங்கள் ஃபோனில் அழைக்கலாம். எப்படி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, இதை பார்த்து படித்ததுனால என்ன கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு நீங்கள் பகிர்ந்து கொள்வது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நன்றி உணர்வையும் ஏற்படுத்தும். உங்களுக்காக நாங்கள் கூடுதலாக ஜெபிக்கவும் இன்னுமாய் வழி நடத்தவும் அது உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, நீர் கொடுத்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக காரியங்களை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு வெளிச்சத்தை தாரும், வல்லமையை தாரும். இயேசு பிசாசுகளை விரட்டி பிசாசுகளுக்கு மீது அதிகாரம் செலுத்தினதை போல உம்மை விசுவாசிக்கிற ஒரு வாயிலாக இயேசுவின் நாமத்தினாலே அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள், அந்தகார ஆவிகளின் மீது தேவனுடைய அதிகாரம் செலுத்தப்படுவதனாலே அவைகள் அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு போய்விட மக்கள் விடுதலையும் பரிசுத்தையும் பெற்றுக்கொள்ள, சுகத்தையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் நன்றியோடு கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ சிடிகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்தி நகர் கிழக்கு, ஒட்டஞ்சத்திரம் 624619. தொலைபேசி இலக்கம் 8903011350. God bless you.